தவறான விஷயங்களுக்கு நாம் வேண்டாம் என்று சொல்லும்போது மிகவும் கடினமான விளைவுகளை சந்திக்க நேரிடலாம். இதனால் வல்லமை வாய்ந்த பெரிய விஷயங்களுக்கு இது காரணமாக அமையும். யோசேப்பு பாலியலில் ஈடுபட தருணம் கிடைத்த போதிலும் அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று விலகினார். இதனால் அவர் தனது பதவியை இழந்து சிறைக்கு சென்றார். ஆதியாகமம் 39 படித்து பாருங்கள். மோசே தனது ஜனங்கள் புண்படுத்தும் அதிகாரத்தில் உள்ளவர்களை மோசே வேண்டாம் என்று தடுத்தார். இதனால் அவர் தனது ஆடம்பர வாழ்க்கையை துறந்து பாலைவனத்தில் வாழும்படி ஆயிட்டு. யாத்திராகமம் 2 படித்த பாருங்கள். வஸ்தி மகாராணி ஒரு விருந்தில் தன்னை மற்றவர்கள் முன்னால் தன்னை காட்ட வேண்டாம் என்று விருந்தை புறக்கணித்தாள். இதனால் அவள் மகாராணி பதவியை இழந்தாள். எஸ்தர் 1 படித்து பாருங்கள். பாபிலோனியர்களின் சட்டங்களை தானியேல் மறுத்தார். இதனால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தானியேல் 1 வாசித்து பாருங்கள். இயேசுவா பிசாசின் உலக ஆசையை எதிர்த்தார். இதனால் அவர் அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் கொல்லப்பட்டார். நற்செய்தி பகுதியை படித்து பாருங்கள். இவ்வாறு தவறான செயல்களை வேண்டாம் என்று சொன்னதன் மூலம் தேவன் இவர்களை எல்லாம் நினைவில் வைத்து கொண்டார். அவர்களுக்காக அவர் பெரிய காரியங்களை செய்தார். எனவே நேர்மையான காரியங்களுக்கு எழுந்து நில்லுங்கள். பாவம் செய்யாதிருங்கள்.